ஹலோ ஃபோக்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு வீக்லி ரிவ்யூ. இந்த வாரம் மார்க்கெட் என்ன நடந்துச்சு? நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சா இல்லை நடக்கலையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறதா சில பேர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நான் ஃபேஸ்புக்கில் ஜேர்னல்ஸ் எல்லாம் பண்ணேன். ஸோ நான் நடந்து முடிகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேனோ இல்லையோ, நீங்கள் கால் ஆப்ஷனுக்கு வேண்டி ட்ரை பண்ண வேண்டாம்னு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ப்ரைஸ் ஆக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். பட் இருந்தாலும் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் இங்கே இருக்கிற மேக்ஸிமம் மூவ்ஸை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷனை கற்றுக்கணுன்னு என்ன இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும். அண்டு மோர் இம்பார்ட்டண்ட்லி இப்போ ரீசெண்டாக நேற்று நான் அப்லோட் பண்ண மார்க்கெட் மேக்கர் மாடல் வீடியோ தான் நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக நான் கருதுகிறேன். ஏன்னா ஆல்கோஸ் மித்ததெல்லாம் இருந்தாலும் இந்த ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேக்கர் மாடல்ஸ் தான் திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கும். இது பை மாடல், இது செல் மாடல். ஆனால் அதில் எது கரெக்டான மாடல்? இது செல் மாடல். ஓகே, இது பை மாடல். இதில் எது கரெக்டான மாடல், எப்படி அதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தான் நான் சொல்லி கொடுத்தேன் ஈஸியான ஸ்டெப்ஸ் மூலமாக. ஸோ மார்க்கெட் மேக்கர் மாடல்ஸ் வந்து லிக்விடிட்டி உருவாக்குறதுக்காக யூஸ் பண்ணப்படுற மாடல்ஸ். இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா? அது இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாடல். ஹையர் ஸ்விங்ஸில் பார்த்தீங்கனாலும் பை மாடல் செல் மாடல் இருக்கும். அதை பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு குறிப்பிட்ட ஒரு பயிற்சி தேவை. ஓகேவா? எடுத்த உடனே நம்ம போய் உசேன் போல்ட்டு கூட ஓடினா ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ மார்க்கெட்டில் நமக்கு எதிராக மோதுற ஆளுங்க எல்லாருமே மிகப்பெரிய பணக்கார பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவங்க ஒரு ஆல்கோ மூலமாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் வர்ற சிக்னேச்சர்ஸ் தான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு வீக்லி ரிவ்யூ. வீக்லி ரிவ்யூவில் நான் லாஸ்ட் வீக்கு முக்கியமான ஒரு மேட்ரு சொல்லியிருந்தேன். அது ஒர்க் ஆச்சு அப்படின்னு யாருமே எனக்கு சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக யாருமே அதை கவனிக்கலையான்னு எனக்கு தெரில. வெனஸ்டே இது, ஓகேங்களா? இது வந்து வெனஸ்டே வந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகுன்னு நான் சொல்லியிருந்தேன், நம்ம இந்தியன் மார்க்கெட். ஸோ இதுதான் இந்த வீக்கோட டோட்டல் ஆக்ஷன்ஸ். ஸோ இது மண்டே, இது டியூஸ்டே அண்ட் திஸ் இஸ் வெனஸ்டே ரிவர்சல். ஓகேவா? ரிவர்சலை இனிஷியேட் பண்ணுறது வெனஸ்டே தான், அந்த வாரத்துக்கான ரிவர்சல்ஸை இனிஷியேட் பண்ணுறது. முதல்ல அதுலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். ஸோ வெனஸ்டேயில் நான் சொல்லியிருந்தேன், ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆக்ஷனில் முதல்ல இருந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு எனக்கு ஒரு வியூ இருக்குது. அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா மேக்ஸிமம் மெம்பர்ஸ் அதை மட்டும்தான் எதிர்பார்த்து வராங்க. ஸோ அதை முன்னாடியே சொல்லிடுறேன். அதை சொல்லிவிட்டு நம்ம இது வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம டைசெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் என்ன பாசிபிலிட்டி இருக்குதுன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு இம்பார்ட்டன்ட் லிக்விடிட்டி பூல் பக்கத்தில் வந்து கன்சால்டேஷன் பண்ணிவிட்டு அதை எடுக்காமல் மேல் நோக்கி போனாங்க அப்படின்னா தட் இஸ் மார்க்கெட் மேக்கர் மாடல். அண்ட் மார்க்கெட் மேக்கர் மாடல் வந்து பேங்க் நிஃப்டியில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் இந்த மார்க்கெட் மேக்கர் மாடல் வந்து எந்த இடத்துல இங்கே இருக்கும்போதே நான் சொல்லிட்டேன். அதுக்கு முந்தின நாள் ரிவ்யூலேயும் நான் சொல்லியிருந்தேன், இந்த வியாழக்கிழமை ரிவ்யூலேயும் நான் சொல்லியிருந்தேன், வெள்ளிக்கிழமை காலையில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். அதை கூட காமிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இது இட் லுக்ஸ் லைக் மார்க்கெட் மேக்கர் மாடல் இன் பேங்க் நிஃப்டி அண்ட் எக்ஸ்பான்ஷன் இன் நிஃப்டின்னு நான் போட்டிருந்தேன், புல்ஸ், ரைட்டா? மார்க்கெட் மேக்கர் மாடல் இன் பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லி எப்போ போட்டிருந்தேன், அதில் டேட் அண்ட் டைம் வந்திருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். 12 ஜனவரி, அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஸோ காலையில் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து வியாழக்கிழமை என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இது எக்ஸ்பேண்ட் ஆகி போச்சுன்னா மார்க்கெட் மேக்கர் மாடல்,
எக்ஸ்பேண்ட் ஆகாமல் கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த லிக்விடிட்டி ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி எடுத்துருவாங்க. கூட சேர்ந்து இந்த லிக்விடிட்டி எடுக்கணும். அந்த ஆர்டர் பிளாக்கையும் தூக்கிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட்டு அந்த அன்னைக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போன உடனே ப்ரீ மார்க்கெட்டு பார்த்தேன் நான். ப்ரீ மார்க்கெட்டில் ஜஸ்ட் இப்போ என்ன இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் மேலே போச்சு. இருந்தாலும் எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து மார்க்கெட் மேக்கர் மாடல்ஸ் ஆக்டிவேட் பண்ணதாக சொல்லிடுச்சு. நீங்களும் நல்லா மார்க்கெட்டில் ட்ரை பண்ணிங்க, ப்ரைஸ் ஆக்ஷனை நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் மேக்கர் மாடல் உருவாகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நிஃப்டியில் எக்ஸ்பேன்ஷன் நான் சொல்லியிருந்தேன். எக்ஸ்பேன்ஷன்னா ஒன் சைடாக அப் மூவ். ஸோ இட் எக்ஸ்பேண்டட், ரைட்? ஸோ நிஃப்டியோட ரிவ்யூவில் அது பார்ப்போம். இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி ஓகே மார்க்கெட் மேக்கர் மாடலில் தான் இருக்குது பேங்க் நிஃப்டி. அண்டு அப் சைடில் இருக்கிற இந்த எல்லா ப்ரைஸஸையும் பேலன்ஸ் பண்ணியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 பிளாக்கும் சேர்ந்து ஒரு ஆர்டர் பிளாக்காக செயல்பட்டுருக்குது இப்போ வரைக்கும். ஸோ இந்த பிளாக்கில் இந்த லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிக்விடிட்டிக்கு மேலே போனோன்னே மார்க்கெட் ஹெவியாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதுலேயும் குறிப்பாக இந்த ஏரியா நெக்ஸ்ட் வீக்கில் 48,000 to 48,100 to 150 வச்சுக்கோங்களேன். அந்த குறிப்பிட்ட ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப ரெசிஸ்டண்ட்டான ஏரியா. ஒருவேளை மார்க்கெட் மேக்கர் மாடல் வந்து ரொம்ப பெருசாக க்ரியேட் பண்ணுவாங்க. சில சமயம் பெரிய மாடல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய ஸ்விங்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அதை டேக் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய ஸ்விங்ஸை வந்து இங்கிருந்து ஜென்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா சேம் 48,100 to 150 மேலே போகிறதுக்கான ஆல்கோ சிக்னேச்சர்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து மார்க்கெட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ மேலே போகிறதுக்கான ஆல்கோ சிக்னேச்சர்ஸ் எஃப்இஜி, ஆர்டர் பிளாக்ஸ், ரிஜெக்ஷன் பிளாக்ஸ், ப்ரொபகேஷன் பிளாக்ஸ், எக்ஸெட்ரா. ஓகே, வால்யூம் இம்பேலன்சஸ் அதெல்லாம். அதில் இப்போ வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறது வால்யூம் இம்பேலன்ஸ், ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அண்ட் ஆர்டர் பிளாக்ஸ். இது 3ல் ஏதோ ஒன்று உங்கள் கண்ணுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான ஒரு க்ளூவாக அது இருக்கும். கீழே வர மாதிரி இருந்ததுனால அந்த ஏரியா ரொம்ப ரெசிஸ்டன்ஸான ஏரியா. அந்த ஏரியா ஆல்கோ லெவல்ஸில் ரொம்ப முக்கியமான இடம். ஸோ அதை குறித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் அந்த லெவல்ஸ். நெக்ஸ்ட்டு வீக்குக்கான வியூ. ஒரு வேளை இங்கே ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா கீழே வரும்போது இம்பேலன்ஸாக இருக்கிற ஏரியாஸ் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிவிட்டு இந்த லிக்விடிட்டி எடுப்பாங்க. எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு இப்போ படிப்படியாக நாளில் பார்ப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் ரிவ்யூலேயும் பார்த்துருவோம். அண்ட் இப்போது பேங்க் நிஃப்டியில் இந்த வீக் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, போன வீக்கு விட்டு போன மார்க்கெட் மேக்கர் மாடலை கண்டினியூ பண்ணாங்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியிருப்பேன். இம்பேலன்ஸாக இருக்கிற ஏரியாஸில் பேலன்ஸ் பண்ணாங்க. பேலன்ஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு லிக்விடிட்டி பூல் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ஜென்ரேட்டிங் த லிக்விடிட்டி டு த அப்சைட். இது வரைக்கும் நான் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டேன். வெள்ளிக்கிழமை மட்டும் நான் ரிவ்யூ பண்ணாமல் இருக்கிறேன். ஸோ வெள்ளிக்கிழமை மட்டும் நான் சொல்லிடுறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு. சேம் இந்த ஏரியாஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணாங்க. அண்டு மார்க்கெட் மேக்கர் மாடல்ஸ்லாம் இன்னொரு முக்கியமான ஒரு க்ளூ, யாருமே சொல்லாத க்ளூ. இது நான் தைரியமாக என்னால் சொல்ல முடியும். நம்ம யூடியூப் கம்யூனிட்டி ஆகட்டும், இல்லை வேறு எங்கேயா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து டச் ஆகாமல் மேலே போகக்கூடாது. அதுவும் ரொம்ப இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 1 பிஞ்ச் டச். இதெல்லாம் அது கடைசி கேண்டிலுக்கு முந்தின கேண்டில் தான் டச் பண்ணாங்க. ஸோ இது பண்ணாமல் மேலே, இது ஒவ்வொன்றும் 15 மினிட்ஸ் கேண்டில். ஸோ பண்ணாமல் மேலே எத்தனை கேண்டில் மேலே போச்சுன்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஸோ பண்ணாமல் எக்ஸ்பேண்ட் ஆகி மேலே போகிறது வந்து ஒரு மார்க்கெட் மேக்கர் மாடலை குறிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்டு அதைத்தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த இதில் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் உள்ளுக்குள்ளே வந்திருக்குறாங்க. ஸோ இதோட ரியாக்ஷன் அப்சைடில் இருக்கலாம். பட் இந்த லிக்விடிட்டியும் இந்த ஏரியாலையும் ரிஜெக்ஷனுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா? இந்த லிக்விடிட்டி ஹையை குறித்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் பிளாக்ஸ், இந்த 3 சேர்ந்து ஆர்டர் பிளாக் கான்செப்ட்ஸில் நான் சொல்லியிருப்பேன். இது 3 ஒரு மிகப்பெரிய ஆர்டர் பிளாக். இட் ஷுவர்லி வில் ஹோல்டு என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி ஹோல்ட் பண்ணாது அப்படின்னா அது மார்க்கெட்டே நம்மக்கிட்ட பேசிடும். இந்த இடத்துல ஒரு சிக்னேச்சர் கொடுக்கும். ஓகேவா? இவ்வளோதான் பேங்க் நிஃப்டியில் இருக்கிறது.
இது எப்படி கன்டின்யூ ஆகுது, என்ன ஏதுன்னு நம்ம அடுத்தடுத்த நாள் ரிவ்யூஸில் பார்த்துடலாம். அப்புறம் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தபடி, நிஃப்டியில் இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி போகுது, எனக்கு காரணமே தெரியல அப்படி சொல்லியிருந்தாரு. காரணம் தெரியாமல் எதுவுமே இருக்காதே, மார்க்கெட்டில் காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஓகேவா? ஸோ இந்த ஏரியாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், இது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் கீழே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி. இதை மார்க்கெட்டு அப்சைடில் மேலே புஷ் பண்ணி இந்த ஏரியாவில் லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணும்போதே டாப் சைடு, ஓகேவா, இது வந்து டாப் சைடு ஆஃப் த கர்வ். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அப்பர் சைடு கரெக்டாக. இந்த ஸ்விங்கில் இது வந்து பாட்டம் சைடு, இது வந்து அப்பர் சைடு, ரைட்டா. இது வந்து ப்ரீமியம், இது டிஸ்கவுண்ட். ஸோ ப்ரீமியத்தில் லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணி லிக்விடிட்டிக்கு கீழே போய் ஒரு புஷ் மூவ் கொடுத்தாங்க, அப்படி அப்புறம் கேப் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே எக்ஸ்பேன்ஷனுக்கான வாய்ப்பு தான் அது. ஸோ லிக்விடிட்டி கான்செப்டில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன், இது வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு க்ளூவாக கூட வச்சுக்கோங்க. இப்படி ஒரு லிக்விடிட்டி இருக்குதுன்னா அதுக்கு கீழே போயிட்டு தான் மார்க்கெட் பை பண்ணும். ஸோ கீழே போயிட்டு ஒரு கேப் அப் கொடுத்தாங்க அப்படின்னாலே தட் இஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கான வாய்ப்பு, இல்லைன்னா அதுவே ஒரு எக்ஸ்பேன்ஷன் தான். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்கான வாய்ப்பு, ப்ளஸ் இங்கே வந்து ஒரு மாடல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, ஆல்கோ பை மாடல். அதனால் நான் புதன்கிழமையிலேயே நான் ரிவர்சல் நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன், செவ்வாய்க்கிழமையே சொல்லியிருந்தேன் புதன்கிழமை வந்து ரிவர்சலுக்கான ஏரியா. அதுவும் நிஃப்டி கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், பிகாஸ் ஈக்குவல் ஹைஸ் இருக்குது, தூக்கிடுவாங்கன்னு நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன். ஸோ இந்த ஈக்குவல் ஹைஸ் வந்து மார்க்கெட்டு ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் மேலே போயிட்டு அதுவும் இன்னொரு ஈக்குவல் ஹையை தான் மேக் பண்ணாங்க. ஓகேவா? இது வந்து வியாழக்கிழமை முடிஞ்சது, இன்னொரு ஈக்குவல் ஹையை தான் மேக் பண்ணாங்க. ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் இதை எடுத்துகிட்டு மேலே போவாங்கன்னு நினச்சேன், பிகாஸ் இங்கே வந்து எனக்கு மார்க்கெட் மேக்கர் மாடல்ஸ் உருவாகின மாதிரி தெரியல. ஏன்னா இங்கே ஜென்ரேட் பண்ண அத்தனை லிக்விடிட்டி டேக் அவுட் பண்ணிட்டு தான் மேலே போனாங்க. ஸோ இங்கே மார்க்கெட் மேக்கர் மாடல் இல்லாத நாட்டிக்கு நான் இது வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பேலன்ஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகும்னு நினச்சேன். பட் அப்படியே புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க, பிகாஸ் இது இப்போ மூணுமே சேர்ந்து ஈக்குவல் ஹைஸாக இருக்குது இது, ரைட்டா. அதுவும் இல்லாமல் இது வெரி ஸ்ட்ராங் கிடையாதுன்னு நான் சொல்லியிருந்தேன், இதையும் மார்க்கெட் தூக்கிடுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை டேக் அவுட் பண்ண உடனே இந்த ஏரியாவும் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க, ரைட்டா. இதை டேக் அவுட் பண்ணி இந்த ஏரியாவையும் ஃபஸ்ட்டு 15 to 45 ஃபஸ்ட்டு 1 ஹவரில் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்காங்க. ஸோ இதில் காரணமே இல்லாமல் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. இதில் அப்பர் சைடில் நிஃப்டியில் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு மீன்ஸ் திங்கட்கிழமை என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவை வந்து மார்க்கெட் மேலே போய் வேலிடேட் பண்ணணும். இது ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு ப்ரொபல்ஷன் பிளாக், ஓகேவா. ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு ப்ரொபல்ஷன் பிளாக் அப்படிங்கிறதுக்கு நான் போடுறேன் வீடியோ. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட்டில் இருக்கிற எசென்ஷியல்ஸ்லேருந்து தான் நான் இந்த ஃப்ரீ கான்செப்ட்ஸ்லாம் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ஏரியா பேர் ப்ரொபல்ஷன் பிளாக். இதை வந்து மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே போய் வேலிடேட் பண்ணிவிட்டு கீழே இந்த ஏரியா கீழே வரக்கூடாது, ஓகேவா. வரவே கூடாது, வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து வேலிடேட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவிலேருந்தோ இல்லை இதோட 50% இருந்தோ மார்க்கெட் மேலே போகணும். மேலே போகிறதுக்கு இந்த இடம் தடையாக இருக்கும், இந்த இடத்த குறித்து வச்சுக்கோங்க. 21,972 22,012, ஜஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் இந்த இடம் தடையாக இருக்கும். அண்ட் ஒரு வேளை மார்க்கெட் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகி இந்த ஆல்கோ ப்ரோக்ராம் வந்து பை ப்ரோக்ராம் ஒரு பெரிய ப்ரோக்ராம் தான், இது சின்ன ப்ரோக்ராம் எல்லாம் வர கிடையாது, நல்ல ப்ரோக்ராம் தான் இது ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து இதுக்கு ஒரே தடை இந்த ஏரியா மட்டும்தான். ஓகே, அந்த ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஏரியாலையும் ஆல்கோ சிக்னேச்சர்ஸ் கிடைக்கும். 22,169 to 211 and 257 to 300. ஓகே, இந்த ரெண்டு ஏரியாஸ்லேயும் கண்டினியூஷன் கிடைக்கும். கிடச்சிதுன்னா 500 450 அதெல்லாம் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, ஓகேவா.
ஸோ டாப் சைடில் இது கண்டினியூஷனுக்கானது. இதெல்லாம் வீக்லி ரிவ்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கே எப்படி நடக்குங்கிறதுக்கான ரிவ்யூ தான் இது. இது தடுத்து நிறுத்தி கீழே கொண்டு வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா டவுன் சைடு வந்து இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுவாங்க, லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணுவாங்க. இங்கே எல்லாம் பேலன்ஸ் ஆகாத ஏரியாஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணலாம். ஒரு வேளை இது தடுத்து நிறுத்தாத பட்சத்தில் இது ரெண்டும் கண்டினியூஷனாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் நிஃப்டி. அண்ட் நிஃப்டி எக்ஸ்பான்ஷனும் நான் அன்றைக்கி ஃபேஸ்புக்கில் 9:12க்கே நான் சொல்லிட்டேன். எக்ஸ்பான்ஷன் இன் நிஃப்டி அண்ட் மார்க்கெட் மேக்கர் மாடல் இன் பேங்க் நிஃப்டி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு நண்பர் வந்து சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர்ஸையும் எனக்கு வந்து இதில் ஆட் பண்ணுங்கள் ரிவ்யூவில் அப்படின்னாங்க. ஓகே, கண்டிப்பாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர் அவர் ஏற்கனவே கேட்டிருந்தார். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த லிக்விடிட்டி டார்கெட் செய்யப்படும், இதுதான் பிரதான டார்கெட்னு நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்லி. ஓகே, அண்டு அதுக்கு வந்துட்டு தான் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிருக்குது. ஸோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து சம்வேர் ஹியர் ஐ திங்க் இங்கே எங்கேயோ இருந்துச்சு, இதை பேலன்ஸ் பண்ணாமல் இருந்துச்சு. ஓகே, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி எங்கேன்னு தெரில. லாஸ்ட் வீக்கு நான் சொல்லியிருந்தேன் சம்வேர் ஹியர். ஓகே, எக்ஸாக்ட்லி எந்த இடம்னு எனக்கு தெரியல. பட் இந்த கேப்பை வந்து ஃபுல்லாகவே பேலன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இந்த லிக்விடிட்டி ஓப்பனில் இருந்துச்சு. அப்போ இந்த லிக்விடிட்டிக்கு வரும்னு நான் சொல்லியிருந்தேன். டவுட் இருந்ததுன்னா அந்த வீடியோ எடுத்து பார்க்கலாம். சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர்ஸை நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். டவுன்வர்ட் மொமெண்டம் தான் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர்ஸில் இந்த சின்ன ஃபேர் வேல்யூ கேப் பேலன்ஸ் செய்யப்படலாம், படும். அண்ட் இந்த ரெண்டு டாப் சைடு, இந்த ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் இந்த வால்யூம் இம்பேலன்ஸ், இந்த ரெண்டு ஏரியாவும் மார்க்கெட்டை தடை பண்ணும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பெக்டட் பாத் ஃபார் மீ. அண்ட் அங்கேருந்து ட்ராப் வரலாம். ஓகேவா? ஸோ சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர்ஸ் வந்து நான் சொன்னேன், இட் இஸ் இன் டவுன் ட்ரெண்ட். இன்னும் புல்லிஷுக்கான எந்த ஒரு சிக்னலும் தர கிடையாது. ஸோ இங்கே வந்து இந்த ஏரியாவை பேலன்ஸ் பண்ணலாம். 4 hours சார்ட்டில் இந்த ஒரு சின்ன ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அண்டு இந்த ஏரியாஸ்க்கு மார்க்கெட் மேலே வரும். அண்ட் தென் எக்ஸ்பெக்டட் பாத் இஸ் திஸ். ஓகேவா? இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் வித் ஃபேர் வேல்யூ கேப் அண்டு திஸ் இஸ் த லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இப்போ இருக்கிற ஸ்விங்கில். ஓகேவா? 74,358 வந்து நெக்ஸ்ட்டு வீக்குக்கான ரிவ்யூ இது. ஓகேவா? டேக்கானதில். ஸோ நெக்ஸ்ட்டு வீக் வந்து திஸ் இஸ் த லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். பேயர்ஸோட டிஃபென்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் அவங்க எவ்வளோ தூரம் வேணால் லிக்விடிட்டியை ஜென்ரேட் பண்ணலாம். இது வந்து சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர்ஸோட என்னோட வியூ. கரெக்டாக தப்பான்னு நடந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். இது நடந்துருச்சு. ஓகே, இனிமேல் நடக்குமான்னு பார்ப்போம். இது ஈக்குவல் லோஸ் டேக் அவுட். ஓகே, அண்டு டவுன் சைடில் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸான ஏரியா இருக்குது. மிகப்பெரிய ஃபேர் வேல்யூ கேப் வித் வால்யூம் இம்பேலன்ஸ். ஸோ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அ பிக் ஃபால். அப்படியே சடன்னு கீழே விழுந்துகிட்டே இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். அண்ட் அதுக்கு கீழே அதெல்லாம் அது வரும்போது பார்த்துக்கலாம். இதெல்லாம் மாதக்கணக்கில் ஆயிரும் அவன் கொண்டு வரதுக்குள்ளே, மேபி மார்ச் அந்த டைமில். அண்டு இப்போவே நான் ஒரு வீடியோவில் ஒன்று சொல்கிறேன். நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, வாட் எவர். ஓகேவா? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாத்துலேயுமே மார்ச் மந்த் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பான்ஷன் மூவோட ஸ்டார்டிங்காக இருக்கலாம். ஓகே, தட்ஸ் அ க்ளூ. அது எந்த சைடு அப்படின்னு இன்னும் எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை, ஆகட்டும் சொல்கிறேன். மார்ச் மந்த் ஒரு எக்ஸ்பான்ஷன் மூவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அது நடக்கும்போது கடைசியில் தெரியும் நடக்குதா இல்லையான்னு. அப்போ நடக்கும்போது பார்ப்போம். ஓகே, மார்ச் மந்த் நம்ம இந்தியன் இண்டெக்ஸஸ் அண்டு ஸ்டாக்ஸ் இது ரெண்டுலேயுமே சில ஸ்டாக்ஸ் நிஃப்டி 50 இருக்கிறது அண்டு பேங்க் நிஃப்டியில் இருக்கிற பிரதானமான பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து அதோட மிகப்பெரிய எக்ஸ்பான்ஷன் மூவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அது இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இவ்வளோதான் என்னோடய வீக்லி ரிவ்யூஸ். நீங்கள் கேட்டது, நான் சொல்லணும்னு நினச்சது. ஹோப் இட் ஹெல்ப்ஸ். மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ வந்து உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன்.
ஸோ ட்ரேடிங் இஸ் அ பிஸ்னஸ். பிஸ்னஸாக பாருங்கள், சூதாட்டமாக பார்க்காதீங்க. நான் இது வரைக்கும் சொல்கிறது எல்லாமே கணிப்பு, கெஸ் எல்லாம் கிடையாது. இங்கே தான் நடக்கும், இதுதான் நடக்கும், இதுதான் நடந்துட்டு இருக்குது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஐ டோன்ட் கெஸ். ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோட வந்து உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். ஸ்டே சேஃப்.